பரிசுத்த ஜெபமாலை ராணி எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கரங்களை கும்பிட்டு கண்களை மூடி பரிசுத்த மாதாவோடு இணைந்து நாம் பயணம் செய்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பதனுடைய 4ஆம் நாளுக்கு இன்று நாம் கடந்து வந்திருக்கின்றோம். நேற்றைய நாள் நாம் தூய்மையின் பயன்களை பற்றி பேசினோம். தூய வாழ்க்கை வாழும் பொழுது நமக்கு கிடைக்கிற பயன் என்னவென்று பார்த்தோம். இன்று பாவ வாழ்க்கையின் துவக்கம், பாவத்தினுடைய வேர் எதுவென்று பார்ப்போம். பாவம் கனியாக இருந்தால் அதனுடைய வேர் தலையான பாவங்கள் தான். தலையான பாவங்கள் 7 என்று நமக்கு தெரியும். எபிரேய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை துவக்க சிந்தனையாக நாம் தியானிப்போம். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு தோட்டத்தில் கிளீன் பண்ணும் பொழுது நிறைய புல் பூண்டுகள் செடிகள் அந்த நிலத்தை நல்ல நிலமாக மாற்றி அந்த நிலத்தில் பயனுள்ள செடிகள் நாம் வைக்கிறதுக்காக முயற்சி செய்யும் பொழுது களைகள் அப்புறப்படுத்தணும், கற்கள் எல்லாம் அப்புறப்படுத்தணும். ஆனால் வெளிப்படையாக வெளியே மட்டும் புற்கள் அப்புறப்படுத்தினா உள்ள வேர் இருந்தால் தண்ணி பட்டால் மறுபடியும் களை அந்த தோட்டத்தில் வரும், நல்ல விளைச்சல் நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி தான் ஆத்மீய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாவத்தின் வேர். இப்போ வெளிப்படையாக ஒரு பாவம் போயிடுச்சு, அதாவது இச்சையான எண்ணம், இச்சையான பழக்கம் நம்ம விட்டு நீங்கிருச்சு. ஆனால் என் உள்ளுக்குள்ள, என் நெஞ்சுக்குள்ள என்றைக்கோ செஞ்ச ஒரு பாவம், அந்த சிந்தனை அதனோட வேர் என்னோட உள்ளுக்குள்ள இருக்கும் பொழுது, ஒரு சூழல் வரும் பொழுது, ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, ஒரு நபரை பார்க்கும் பொழுது, ஒரு சூழல் நமக்கு ஏற்படும் பொழுது திடீரென்று அந்த எண்ணம் வெளியே வந்து நம்மை பாவத்திற்கு உள்ளாக்கும். அப்போ என்னுடைய உள்ளத்துக்குள்ள, அதாவது உள் மனதில, ஆழ் மனதில 3 மனங்கள் இருக்கு, அது நமக்கு தெரியும். மேல்மனம், உள்மனம், அடிமனம். என்னுடைய உள்மனத்தில, அடிமனத்தில யாருக்கும் தெரியாமல் புதைந்து கிடக்கிற தவறான எண்ணங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், அது முற்றிலுமாக தூய்மைப்படுத்தும் பொழுதுதான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக சாட்சியாக எனக்கு வாழ முடியும். அதனால தான் கசப்பான நச்சுவேர், அதை பற்றி பவுல் அடிகளார் சொல்ல, கசப்பான நச்சுவேர் அது உங்களுக்குள்ள இருந்தா அது பிறகு நமக்கு ஆபத்து வரும், கெட்டு போகும் என்று இறைவார்த்தை தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது. இணைச்சட்டம்
29:18 நச்சுத்தன்மையும் கரையான அரிப்பும் கொண்ட வேரை போன்ற எவரும் உங்களிடையே இல்லாதிருக்கட்டும். அப்போ கரையான வேறு, நச்சுத்தன்மை, ஒரு சில தலையான பழக்க வழக்கங்கள் உன் நெஞ்சுக்குள்ள இருந்தா ஒரு காலகட்டத்தில் அது உன் வாழ்க்கையில கடந்து வந்து உன்னை அழிவுக்கு, ஆபத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று இறைவார்த்தை தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப இதற்கு என்ன ஒரு வழி? பாவத்தின் வேரை அழிக்கிறதுக்கான வழி என்ன? 2 கொரிந்தியர் 5:19 இறைவார்த்தையில, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார். அப்போ நியூ கிரியேஷன், புதிய படைப்பு, புதிய மகன், புதிய மகள் ஆக மாறணுமா? நீ மறுபடியும் கிறிஸ்துவில் புதுப்பிக்கப்பட்டு பிறக்கணும். நிக்கோதோம் யோவான் 3 ஆண்டவரை சந்திக்க வந்தார். நீ மறுபடியும் பிறந்தால் அன்றி விண்ணரசில் நுழைய முடியாது. மறுபடியும் ரீபர்த், மீண்டும் பிறக்கணும். அதாவது பாவத்தை முற்றிலுமாக உள்ளுக்குள்ள இருந்து அப்புறப்படுத்தி உன்னுடைய உள்ளுக்குள்ள, உன்னோட நெஞ்சுக்குள்ள, உன்னோட ஆத்மாவுக்குள்ள, உன்னோட மனதுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை சேர்த்து வைக்கணும். அப்போ இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில், வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு, இன் கிரைஸ்ட், வித் கிரைஸ்ட், ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக. அப்போ இன் கிரைஸ்ட் என்று சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள்ள. அப்ப கிறிஸ்து உன்னை சூழ்ந்து நிற்கும் பொழுது, கிறிஸ்துவினுக்குள்ள நீ வாழும் பொழுது என்ன இருக்காது? பாவத்தின் வேறெல்லாம் அவன் முற்றிலுமாக அழித்து விடுவார். அதனால பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. அப்ப பழையன போயிடுச்சு. பழையன என்னது? பழைய காரியங்கள் என்ன? அகந்த, பொறாமை, பணப்பேராசை, மோகம், போசன பிரியம், சோம்பேறித்தனம், கோபம். பழையன கழிந்து புதியன புகுந்தது அல்லவா? அப்போ பழைய காரியங்கள் விலகி நீ புது நபராக மாறணுமா? இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் நீ இருக்கணும். அப்ப கிறிஸ்துவில் இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம். கிறிஸ்து என்ன தேடி வருவார். திருவெளிப்பாடு 3:20, திருவெளிப்பாடு 3:20 உன் வாசப்படியில வந்து தட்டுகிறார். நீ உன்னோட நெஞ்சின் கதவு திறந்து உன் உள்ளுக்குள்ள, உன் ஆத்மாவுக்குள்ள, உன் அடிமனதுக்கு, உன் உள் மனதிற்கு, உன்னோட எண்ணங்களுக்கு, சிந்தனைகளுக்கு, காயங்களுக்கு, சங்கடங்களுக்கு, கவலைகளுக்கு, பழக்க வழக்கங்களுக்கு, விபரீதங்களுக்கு, தோல்வி நிறைந்த சிந்தனைகளுக்கு நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றிவிட்டால், கிறிஸ்துவை இந்த எண்ணங்களில, சிந்தனைகளில, தோல்விகளில வாழவிட்டால், கிறிஸ்து உன்னை புது மகனாக, புது மகளாக மாற்றுவார். அப்ப இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் நீ புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்ப கிறிஸ்து உள்ளுக்குள்ள வந்தா, திருவெளிப்பாடு 3:20 நாம் வாசிக்கிறோம், அவன் கதவு திறந்து கொடுத்தா உண்மையான கிறிஸ்தவன், இயேசுவை வேண்டும் என்று விரும்புகிறவன் நெஞ்சு திறந்து கிடத்தார். கிறிஸ்து உள்ளுக்குள்ள புகுந்தார். அங்கே வந்து அவன் அவரோடு விருந்துண்பார். மகிழ்ச்சி, அமைதி, நம்பிக்கை, நன்னயம், கனிவு, பரிவு, தன்னடக்கம், அன்பு, இப்படிப்பட்ட புண்ணியங்கள் அவன் வாழ்க்கையில வளர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் கிறிஸ்து அவனுக்குள்ளே இருக்கிறார். அவன் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறார். அவன் கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கிறார். யோவான் 15:5 என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவீர்கள். என்ன மிகுந்த கனி? அதுதான் கலாத்தியர் 5:28 சொல்லப்படுகிற கனி. கலாத்தியர் 5:19 சொல்லப்படுகின்ற நச்சு கனிகள் இருக்கு. அது களியாட்டம், காமவெறி, இச்சையான எண்ணங்கள், பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, செய்வினை, இப்படிப்பட்ட விபரீதங்கள். கலாத்தியர் 5:19. அப்ப கலாத்தியர் 5:19 இருக்கக்கூடிய இந்த நச்சுக்கனிகள் என்னை விட்டு நீங்கி நீ கடவுளின் கனி தருகின்ற அன்பு, மகிழ்ச்சி, நன்னயம், கனிவு, பரிவு, தன்னடக்கம், அன்பு, இப்படிப்பட்ட புண்ணியங்கள்
நீ உன்னோட வாழ்க்கையில கடந்து வந்து நீ கிறிஸ்துவ உரியவனாக மாற வேண்டும் என்பதற்கு உன்னுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற வேர் முற்றிலுமாக அப்புறப்படுத்தணும். அது கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் முடியும். அப்போ நீ கிறிஸ்துவை நெஞ்சில் எடுத்து வைத்துக்கொள். கிறிஸ்துவை உன் குடும்பத்தினுடைய தலைவராக ஏற்றுக்கொள். கிறிஸ்துவோடு இணைந்து பயணித்துக்கொள். அப்ப பாவத்தின் வேற என்ன? எபேசியர் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 இறைவசனங்கள்ல பழைய மனிதருக்குரிய இயல்பு, பழைய மனிதருக்குரிய இயல்பு களைந்து விடுங்கள். பழைய மனிதருக்குரிய இயல்பு, பழைய மனிதனுக்குரிய இயல்பு என்னது? பழைய மனிதனுடைய இயல்பு, பழைய மனிதன்னா ஆதாம். ஆதாமினுடைய இயல்பு என்ன? அகந்த. ஆதாமினுடைய இயல்பு அகந்ததா. ஆதாமினுடைய இயல்பு பொறாமைதா. ஆதாமினுடைய இயல்பு பணப்பேராசதா. ஆதாமினுடைய இயல்பு சோம்பேறித்தனந்தா. ஆதாமினுடைய இயல்பு மோகந்தா. 7 காரியங்கள். அது எப்போ வந்துருச்சு? தோட்டத்தில் இருக்கிற அந்த பழத்தை பிடுங்கி சாப்பிட்டதிலிருந்து இந்த 7 தலையான வேர்கள் உள்ள அப்படியே வளர ஆரம்பிச்சிச்சு. அப்போ உங்கள் பழைய மனிதருக்குரிய இயல்பு களைந்து விடுங்கள். ஜென்ம பாவம் வழியாக உனக்கு வந்த வேர்களை முற்றிலுமாக அழித்து விடுங்கள். அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும்? உங்கள் மனப்பாங்கு, உங்கள் மனசாட்சி, உங்கள் மனப்பாங்கு, உன் ஆத்துமா, உன் உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும். யார் மனப்பாங்க புதுப்பிப்பார்? இயேசு கிறிஸ்து. புதிய மனிதருக்குரிய இயல்பு நீ அணிந்து கொள்ள வேண்டும். புதிய மனிதனுடைய இயல்பு என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய இயல்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய இயல்பு என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய இயல்பு தான் அன்பு, நம்பிக்கை. ஒரு கன்னத்தில் அடிச்சா இன்னொரு கண்ணம் காமிச்சு கொடுக்கிறது. ரத்தம் காணிக்கையாக அர்ப்பணிக்கிறது, உடல் காணிக்கையாக அர்ப்பணிக்கிறதுக்கு, எல்லாரையும் அன்பு செய்யறது. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணியங்கள், கிறிஸ்துவனுடைய தன்மை, கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில கடந்து வந்தால், கிறிஸ்து உன்னில் தங்க ஆரம்பிச்சா, உன்னுடைய வேர் தவறான 7 தலையான பாவங்கள் உன்னை விட்டு நீங்கும். மறுபடியும் பாவத்தின் வேரை பற்றி நாம் வாசிக்கிறோம். பாவத்தின் வேர் தீய நாட்டம்தான். பாவத்தின் வேர் தீய நாட்டம்தான். தீய நாட்டம் கருவுற்று பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. அப்ப பாவத்தினோட தொடக்கம் எது? நச்சுவேர். பாவத்தினோட தொடக்கம் எது? தீய நாட்டம். பாவத்தினுடைய துவக்கம் தீய நாட்டம். ஃபார் எக்ஸாம்பிள், 3 விதமான தீய நாட்டங்கள் உண்டு. ஒன்று உடல் ஆசை, உடலின் இச்சை. 2 இச்சை நிறைந்த பார்வை. 3 செல்வ செருக்கு நிறைந்த அகந்த. இதுதான் தீய நாட்டங்கள். இந்த தீய நாட்டங்கள் இருந்தால் அதனுடைய எதிர்விளைவாக பாவம் வரும். இயேசு ஆண்டவரே சொல்றாரு, மார்க்கு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையில, மனிதருக்கு உள்ள இருந்து வருவதே அவரை தீட்டுப்படுத்தும். திருத்தூதர்கள் ஒரு நாள் கை கழுகாம சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ பரிசேயர்கள் யூதர்களுடைய சடங்கு சம்பிரதாயத்தின்படி அவர்கள் ஒழுகாமல் இருந்ததை பற்றி திருத்தூதர்கள் மீது குற்றம் சுமத்தினார். உங்க சீடர்கள் கை கழுகாம சாப்பிடுறாங்க, முன்னோர்களுடைய சட்ட திட்டங்களை கடைபிடிக்கிறது இல்லை. அப்ப கடவுள் சொல்றாரு, வெளியே இருந்து உள்ளே போறது யாரையும் தீட்டுப்படுத்துறது இல்லை, உள்ளே இருந்து வெளியே வருதுதான் ஒருத்தனை தீட்டுப்படுத்தும்.
மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதுதான் அவரை தீட்டுப்படுத்தும். அதாவது உள்ள இது இதயம், இதயத்திலிருந்து வெளியே வருவதுதான் பாவம். அப்போ பாவத்தின் வேர் அங்கே இருக்கு இதயத்துல. இதயத்தில் பாவத்தின் வேர் இருந்தா வெளியே வர்றது என்ன? கெட்ட வார்த்தைகள், பொய்ப்பித்தலாட்டம். அப்ப என்னுடைய இதயத்துல தீய நாட்டம் இருந்தால் என்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தவறான வார்த்தைகள். கடவுளை புகழ்ந்து பாட முடியாது, மனிதரை நேசிக்க முடியாது. தவறான சிந்தனை, தவறான வார்த்தைகள், தவறான பழக்க வழக்கங்கள். அப்போ துவக்கம் பாவத்தினுடைய வேர் நெஞ்சில. அப்போ என்னுடைய நெஞ்சு, என்னுடைய இதயம் இரத்தத்தினால் கழுவி இதயத்தை தூய்மைப்படுத்தினால் தீய நாட்டம் இல்லை என்னுடைய உள்ளத்தில. அப்ப என்னுடைய வாயிலிருந்து என்ன வரும்? நல்ல வார்த்தைகள். நல்ல வார்த்தைகள் வந்தால் நல்ல செயல்கள். நீ சாட்சியாக புண்ணியம் செய்கிற நபராக மாறும். அப்போ புனித வாழ்க்கையின் துவக்கம் எது? என்னுடைய நெஞ்சு. என்னுடைய நெஞ்சு தூயதாக இருந்தால் தூய வார்த்தைகளும் தூய செயல்களும் வரும். நீ நல்ல கிறிஸ்தவனாக மாறும். அப்போ பாவத்தின் துவக்கம் வேர் வேர் என்னுடைய நெஞ்சில தான். நெஞ்சு தூய்மைப்படுத்தினால் பாவத்திலிருந்து விடுபட்டு தூய வாழ்க்கை வாழ முடியும் என்று கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, உள்ளத்தின் நிறைவிலிருந்து வாய் பேசும். உள்ளத்தின் நிறைவில் இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்களே இயேசுவின் அபிஷேக இரத்தத்தினால் சுட்டெரிக்கும் பொழுது உனக்கு உன் வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கிறதுக்கு அது காரணமாக மாறும். அப்போ 3 விதமான தீய நாட்டங்களை பற்றி பேசினோம். உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு நிறைந்த சிந்தனை. இந்த 3 தீய நாட்டங்கள் வழியா, தீய நாட்டங்கள்ல 7 தலையான பாவங்கள். அதாவது உடலாசை, இச்சை என்ற இதுல போசன பிரியம், சோம்பேறித்தனம், மோகம், இது 3ம் புறப்படுகிறது உடலாசை என்ற தீய நாட்டத்தில் இருந்தா. இரண்டாவது இச்சை நிறைந்த பார்வை. இச்சை நிறைந்த பார்வையிலிருந்து வெளிவருதுதான் எது பார்த்தாலும் ஒரு என்ன சொல்ற, நிலம் பார்த்தா அது எனக்கு வேணும்னு ஆசை, பணப்பேராசை. கொஞ்சம் பணம் பார்த்தா அது எனக்கு வேணும்னு ஆசை. இச்சை நிறைந்த பார்வை. அப்ப கண் வழியாக அதாவது பார்த்தா அது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும். பணப்பேராசை, பொருள்கள் மீது ஆசை. அப்ப பொருளின் மீது ஆசை வருவதற்கு காரணம் என்னுடைய பார்வை. மூன்றாவது செல்வ செருக்கு நிறைந்த அகந்த. இதிலிருந்து வெளிவருகின்ற பாவங்கள் 3 தான். அகந்த, கோபம், பொறாமை. சுருக்கமா சொன்னா தீய நாட்டங்கள் அதிலிருந்து நாம் வெளிவரும் பொழுது பாவம் நம் வாழ்க்கையில கடந்து வராது. பாவ வாழ்க்கையிலிருந்து நமக்கு வெளியே வர முடியும். புனித அல்போன்ஸ் லிகோரியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். புனித அல்போன்ஸ் லிகோரி 1729 ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி நேபிள்ஸ் என்று சொல்லப்படுகிற இடத்துல நோயாளிகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு இல்லத்தில நோயாளிகளுக்கு பணியாற்றி வந்தார். ஒரு ஹாஸ்பிட்டல்ல பணியாற்றி வந்தார். முதல் காலங்களில் அல்போன்ஸ் லிகோரி ஒரு அட்வொகேட்டாக பணி செய்து கொண்டிருந்தார். அட்வொகேட் வேலை ராஜினாமா செய்து ஒரு ஹாஸ்பிட்டலில் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை பரிசுத்த மாதா அவனுக்கு காட்சி அளித்தார். காட்சியளித்த பிறகு அவன் ஒரு குரல் கேட்டது, உலகத்தை புறக்கணித்துக் கொள்ளுங்கள், நீ உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உலக நாட்டங்கள், உலக எண்ணங்கள். அல்போன்ஸ் லிகோரி பல ஆண்டு காலம் அட்வொகேட்டாக பணி செய்தார். அப்போ அட்வொகேட்டாக பணி செய்த பொழுது 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வெற்றி, உலக புகழ், உலக ஆராதனை, பணம், மோகம், இப்படிப்பட்ட. அப்போ 10 ஆண்டுகள் உலக புகழுக்கு, உலக எண்ணங்களுக்கு, உலக நாட்டங்களுக்கு, உலகத்தின் வேர்களுக்கு ஏற்றாற் போல வாழ்ந்த அல்போன்ஸ் லிகோரிக்கு
பரிசுத்த மாதா காட்சியளித்து, நீ உலகத்தையும் உலக நாட்டங்களையும் புறக்கணித்து என்னை பின்பற்று, எனக்கு உன்னை அர்ப்பணித்துக்கொள் என்ற குரல் கேட்டுச்சு. நேபிள்ஸில் ஹாஸ்பிட்டலில் பணி செய்யும் பொழுது இந்த விண்ணப்பத்தை, மாதாவினுடைய இந்த குரலை கேட்ட உடனே அல்போன்ஸ் லிகோரி அங்கிருந்து கிளம்பி சென்று அடைக்கல அன்னையின் மாதாவின் ஆலயத்திற்கு கடந்து வந்து மாதாவினுடைய திருஸ்வரூபத்துக்கு முன்னாடி முழந்தாள் படியிட்டு அன்னையிடம் இப்படி அர்ப்பணித்து ஜெபித்தார். அம்மா, என்னுடைய உரிமைகள், என்னுடைய உலக எண்ணங்கள், உலக நாட்டங்கள் நான் புறக்கணிக்கிறேன். உலக சுகங்களுக்கு ஏற்றார் போல நான் வாழ மாட்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக உலக எண்ணங்களையும் உலக நாட்டங்களையும் உலக பழக்க வழக்கங்களையும் நான் முழுமையாக விட்டு விடுகிறேன் என்று தன்னை பரிசுத்த மாதாவுக்கு அர்ப்பணித்தார். அர்ப்பணத்தின் அடையாளமாக அவர் சொன்னார், நான் ஒரு குருவாக வாழ்ந்து உலகத்திற்கு ஆக இயேசு கிறிஸ்துவுக்காக பணி செய்வேன். குருவானவராக வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வேன். அதுக்கு அடையாளமாக என்னுடைய வாளை அம்மா உன் சந்நிதியில நான் அர்ப்பணிக்கிறேன். அப்போ அல்போன்ஸ் லிகோரி தன்னுடைய பையிலிருந்து வாளெடுத்து மாதாவுக்கு அர்ப்பணித்தார். இன்று முதல் எனக்கு நீ தான் தாய். உலக எண்ணங்கள் உலக ஆசைகள் என்னை விட்டு நீங்கணும். இனிமேல் நான் கிறிஸ்துவுக்காக வாழணும். அதற்கு பிறகு அல்போன்ஸ் லிகோரியுடைய வாழ்க்கையின் ட்ரெயினிங், அவனை வழிநடத்துவது, அவனுடைய வாழ்க்கையில விண்ணக புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல வாழ்வதற்கான அபிஷேகம் கூட நடந்து புனித வாழ்க்கையில அவரை முன்னேற வைக்கிறதுக்காக பரிசுத்த மாதா அவனுடைய தாயாக மாறினார். அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபில், ஆத்மீய வாழ்க்கையில அவள் ஒரு ஆசிரியாக மாறி அவனை புனித நிலைக்கு, மிகப்பெரிய புனிதனாக அவரை உயர்த்துவதற்கு பரிசுத்த மாதா அவனோடு இணைந்து பயணித்தார். பாருங்க, பரிசுத்த மாதாவினுடைய மாசற்ற இதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது வாழ்க்கையில் வருகின்ற மாற்றங்கள். இப்போ மாதாவோடு இணைந்து பயணிக்கும் பொழுது ஒரு சில எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், ஒரு சில உலக எண்ணங்கள், உலக நாட்டங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகி நாம் ஆண்டவருக்கு உகந்த மகனாக நமக்கு இந்த மண்ணுலகில வாழ முடியும். பாவத்தின் வேறாகிய தலையான பாவங்களை நாம் எப்படி அழிக்க முடியும்? நமது இதயத்திற்கு எப்படி இந்த நச்சுவேர், இதயத்தில் பாவத்தின் வேர் முளைப்பது எப்படி? இதயத்தில பாவத்தின் வேர் முளைப்பது எப்படி? அதாவது ஐம்புலன்கள் வழியாக, பாரம்பரியம் வழியாக, பெற்றோர்கள் வழியாக. 3 காரணங்கள் தான். அப்ப என்னுடைய இதயத்தில பாவத்தின் வேர் வருவதற்கு காரணம் 3 காரியங்கள். ஒன்று, ஐம்புலன்கள் வழியாக. அதாவது நான் ஒரு தவறான காரியத்தை கண்டால், ஒரு தவறான காட்சி, பாவத்தை தூண்டுகின்ற ஒரு காட்சி, மொபைல்ல இச்சையை தூண்டுகின்ற ஒரு காரியம் நான் கண்டேன். காணும்பொழுது என்ன ஆகும்? அந்த காட்சி, அந்த உருவம் என்னோட உள்ளத்தில அப்படி உருவாகும், என்னோட இதயத்தில அப்படி உருவாகும். ஒரு தவறான காரியத்தை நான் காதால கேட்டேன். அப்ப என்னவாகும்? அந்த தவறான எண்ணம், தவறான காரியம் என்னுடைய இதயத்தில அப்படியே வேறாக முளைத்து வரும். தவறான காரியங்களுக்காக என்னோட உடலை நான் டச் பண்ணிட்டேன். ஒரு தவறான டச், தொடல், அதன் வழியாக என்னோட கை வழியாக தவறான இச்சையான எண்ணம், இச்சையின் வேர் என்னுடைய நெஞ்சில, என்னுடைய இதயத்தில முளைக்குது, ஐம்புலன்கள் வழியாக. ஒரு எடுத்துக்காட்டாக தாவீது இறைவாக்கினர் தவறான காரியத்தை பார்த்தார். மேல் மாடியில அப்படியே நடக்கும் பொழுது தவறான காரியத்தை கண்டார். கண்ட பிறகு கண்மூடி அது
நெஞ்சுக்கு எடுத்து செல்லாமல் கண்மூடி இயேசுவே கடவுளே தெய்வமே என்று அழுது புலம்பி கண்மூடி அந்த கண்ணில் பார்த்த பார்வை நெஞ்சுக்கு எடுத்து செல்லாமல் இருந்திருந்தா பாவத்தின் வேர் நெஞ்சுக்குள்ள முளைச்சிருந்திருக்காது. முளைக்காமல் இருந்தால் பெத்சபா என்ற பெண்ணோடு பாவம் செய்திருக்க முடியாது. அப்போ தாவீதுக்கு பாவம் செய்வதற்கு காரணம் என்ன? நெஞ்சுக்குள்ளே முளைத்த வேர். அதனால தான் இந்த வேர் தொல்லை கொடுக்காதபடி பார்த்துக்கொள்ளுங்கள். பாவத்தின் வேர் உள்ளத்துல முளைக்காமல் நீ பாதுகாத்துக்கணும். அதனால அப்ப 3 காரியங்கள்: ஐம்புலன்கள் வழியாக, பாரம்பரியம் வழியாக. பாரம்பரியம் hereditary and environment. HE hereditary and environment. பாரம்பரியம் வழியாக, பெற்றோர்கள் வழியாக எனக்கு கிடைச்ச ஒரு சில தவறான பழக்க வழக்கங்கள். ஜென்ம சுபாவம், ஆதாமனுடைய பாவம் வழியாக என்னோட நெஞ்சில முளைத்த வேர்கள். அது எப்படி அழிக்கிறது? அது அழிக்கிறதுக்கான வழிதான் இயேசுவின் ரத்தம். 1 யோவான் 1:7 இறைவார்த்தை. இயேசுவின் ரத்தம் நம்ம எல்லா பாவங்களிலிருந்து புனிதப்படுத்துகிறது. இயேசுவின் ரத்தம் நம்ம எல்லா பாவங்களிலிருந்து புனிதப்படுத்துகிறது. 1 பேதுரு 1:18 தந்தையர்கள் வழியாக வந்த தீய நடத்திலிருந்து நம்மை விடுவிக்க கொடுத்த விலை எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? மாசுமறுவற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம். மாசுமறுவற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தீய நடத்தியிலிருந்து தந்தையர்கள் வழியாக வந்த ஹெரிடிட்டரி அண்ட் என்வைரன்மெண்ட் வழியாக என்னோட நெஞ்சில உருவாகிய பாவத்தின் வேற அழிப்பதற்காக கொடுத்த விலை என்னவென்று தெரியுமா? அது ஆட்டுக்குட்டியின் மாசு மறுவற்ற ரத்தம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆசிடுதான். பழைய காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்கள் நோஷேட்டில், அதாவது செமினாரியில் டன்ஸ்டன் என்ற ஒரு புனித அருட்தந்தை வாழ்ந்து கொண்டிருந்தா. ஃபாதர் டன்ஸ்டன் தூய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஃபாதர் தான். அவர் வந்து தோட்டம் எல்லாம் கிளீன் பண்ணும் பொழுது, கார்டன் ஒர்க் செய்யும் பொழுது, புல் கிளீன் பண்ணுவாங்க, தோட்டம் கிளீன் பண்ணும் பொழுது. அப்போ வந்து அதனோட வேறு கண்டுபிடிக்கிறதுக்காக, அப்போ கார்டன் கிளீன் பண்ணும்போது, நிலம் கிளீன் பண்ணும் பொழுது கஷ்டப்பட்டு பிக்காக்ஸ் எடுத்து அதனோட வேர் தரைமட்டத்திலிருந்து தோண்டி கண்டுபிடிச்சு அது வெளியேற்றுவாங்க. அது வெளியேற்றினார். அதுக்கப்புறம் அது வேர் கண்டுபிடிக்க முடியாம இருந்தா அந்த இடத்துல ஆசிட் ஊத்துவாங்க. ஆசிட் ஊத்தி முற்றிலுமாக அந்த புல்லினுடைய வேரை அழிச்ச பிறகுதான் அந்த இடத்துல செடிகள் வைக்குவார். ஃபாதர் டன்ஸ்டன் செய்த அந்த செயலிருந்து நம் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், என்னோட உள்ளத்தில் பாவத்தின் வேறு இருந்தா தரைமட்டம் வழியாக, அடிமட்டம் வழியாக தேடி சென்று அது கண்டுபிடிச்சு அது வெளியேற்றின பிறகு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால என்னோட உடலை, என்னோட இதயத்தை கழுவும் பொழுது பாவத்தின் வேர்கள் என்னை விட்டு நீங்கும், நான் கடவுளுக்கு உகந்த உரியவனாக மாறும். 2வது, பாவத்தின் வேர் அழிக்கிறதுக்கான மருந்து இறைவார்த்தை தான். இறைவார்த்தை. எபிரேயர் 4:12 ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கம் வெட்டக்கூடிய வாள் போன்றது. அது உடலையும் உள்ளத்தையும் ஆத்மாவையும் ஊடுருவி உள்ளுக்குள்ள சென்று தவறான காரியங்கள், எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள் இதிலிருந்தெல்லாம் நம்மை விடுவிக்கிறது. யோவான் நற்செய்தி 15:3, யோவான் நற்செய்தி 15:3 இறைவார்த்தை, நான் சொன்ன வார்த்தைகள் மூலம் நீங்கள் தூயவராக மாறிவிட்டீர்கள். நான் இப்பொழுது சொன்ன வார்த்தைகள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ரிப்பீட்டடா வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அதில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தை கடவுளாக இருந்தது. அதில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தை கடவுளாக இருந்தது. யோவான் நற்செய்தி 1 இறை வார்த்தை. யோவான் நற்செய்தி 1 14 இறை வார்த்தையில, வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அப்போ விண்ணகத்தில் இருந்த வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அப்போ மாதா இறை வார்த்தைக்கு தன்னுடைய
உதரத்தை, உள்ளத்தை, ஆத்மாவை அர்ப்பணித்தார். துவக்கத்திலிருந்தே மாதா தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆத்மாவையும் இறை வார்த்தைக்கு கடவுளுக்கு அர்ப்பணித்தனால கடவுள் அவளில் வளர ஆரம்பிச்சாங்க. கடவுளுடைய இறை வார்த்தை அவளில் உருவாக ஆரம்பிச்சாங்க. இறை வார்த்தை அவளில் உருவானதுனால தான் அவள் பாவம் செய்யாமல் இருந்தாள். ஜென்ம பாவம் இல்லாதவளாக இருந்தாள். பாவத்தின் வேர் அவளுக்குள்ள இல்லை. அப்ப அதனால் நமது பாவத்தின் வேர்களை அழித்து தூய வாழ்க்கைக்காக முயற்சி செய்வோம். மாதாவினுடைய மரிய பக்தி என்ற புத்தகத்தில் லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் 34-35 ஆர்டிக்கிள்ல இப்படி சொல்கிறார். பரிசுத்த ஆவி தனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே, பரிசுத்த ஆவி தனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்களே, அவளிலும் அவள் வழியாகவும் உருவாக்கப்பட விரும்பி அவளிடம் சொல்லுகிறார், மகளே, என் அரசியே, உன் மக்களில் புண்ணியங்கள் வளரச் செய். உன் மக்களில் புண்ணிய வாழ்க்கைக்கு அவர்களுக்கு ட்ரைனிங் கொடு. புனித வாழ்க்கையில அவரை வழிநடத்து. உண்மைதானே? காரணம், புண்ணிய வாழ்க்கையில புனித வாழ்க்கையில முன்னேறுவதற்கு திருத்தூதர்களுக்கு துணை நின்று பரிசுத்த மாதா அவரோடு தங்கியிருந்து அவர்களுக்காக ஜெபித்து பரிசுத்தாவியின் அன்பையும் தோழமையும் பெற்று தந்து சாட்சிய வாழ்க்கை வாழுவதற்காக புண்ணிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு யோவானுக்கும் பேதுருவுக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் துணை நின்றவள் பரிசுத்த மாதா. ஆதலால் புனித அல்போன்ஸ் லிகோரி பரிசுத்த மாதாவுக்கு தன்னை அர்ப்பணித்ததினால தூய வாழ்க்கையில் முன்னேற முடிந்தது. அல்போன்ஸ் லிகோரியுடன் இணைந்து ஜெபிப்போம். பரிசுத்த மாதாவுடன் இணைந்து பயணித்து புண்ணிய வாழ்க்கையில் முன்னேறி உண்மை கிறிஸ்தவனாக வாழ எனக்கு துணை செய்யும் என்று இந்த நாளில் மாதாவோடு இணைந்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கரங்களை கும்பிட்டு நற்கருணை ஆண்டவரை வரவேற்போம். ஆராதனை கீதத்தை பாடி நற்கருணை ஆண்டவரை, நம் மத்தியில் எழுந்தருளியிருக்கின்ற ஆண்டவரை ஒன்று சேர்ந்து கரங்களடித்து பாடலை பாடி ஆராதிப்போம். ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். தூய்மையானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். இனிமையானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். தூய்மையானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். இனிமையானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம். வார்த்தையானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வளிப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். வார்த்தையானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வளிப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம்.
ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம் அன்பின் உருவமே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆற்றலானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் அன்பின் உருவமே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆற்றலானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசு ரட்சகரே 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 உம்மை ஆராதிக்கின்றோம் 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 இயேசு ரட்சகரே உம்மை ஆராதிக்கின்றோம் கரமுயர்த்தி குரல் எழுப்பி ஒன்று சேர்ந்து துதிப்போமா ஆராதனை ஆராதனை ஆண்டவருக்கு அபிஷேகமே ஆசீர்வாதமே அருள்வரமே சென்றலே அற்புத நாமத்தில் அதிசயங்களும் அற்புதங்களும் வல்லமையுள்ள நாமத்தில் மத்தேயு 18:18 இறைவார்த்தையின் வல்லமையினால் லூக்கா 9:1 இறைவார்த்தையின் வல்லமையினால் இந்த மக்கள் இதை கண்டு கொண்டிருக்கின்ற அனைவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவே கரங்களை கும்பிடுவோம் முற்றிலுமாக நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம் இதோ நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கின்றார் நம்மை ஆறுதல் படுத்துவதற்கு நம்மை குணப்படுத்துவதற்கு நமக்கு அபிஷேகம் தருவதற்கு இந்த புனிதமான நாளிலே ஆண்டவர் நமக்கு துவக்க சிந்தனையாக ஒரு இறை வார்த்தை தருகிறார். ஆமோஸ் புத்தகம் 9வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை. அந்நாள்களில் விழுந்து கிடக்கின்ற தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் கட்டி எழுப்புவேன். ஆமென். அதிலுள்ள கிழிசல்களை பழுது பார்ப்பேன். ஆமென். சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டைய நாளில் இருந்தது போல அதை நான் கட்டி எழுப்புவேன். ஆமென். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இயேசுவே. உன்னை நான் புனிதப்படுத்துவேன். இயேசுவே. உன்னை கைவிட மாட்டேன். ஆமென். கை நெகட மாட்டேன். இயேசுவே. உன்னோடு இணைந்து பயணிப்பேன். ஆமென். உனக்கு துணை நிற்பேன். ஓ ஜீசஸ். எனது வலக்கரத்தால் உன்னை ஹalleluya. தாங்குவேன் ஆமென். என்று ஆண்டவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து இயேசுவே. இந்த ஆராதனையில கலந்து கொள்ளுகின்றார். இயேசுவே. ஒவ்வொரு மகனையும் பார்த்து இயேசுவே. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, கார்மேல் அன்னையோடு இணைந்து ஒப்பு கொடுப்போமா? கார்மேல் அன்னை திருச்சியின் கீழ் நின்று தன்னுடைய கண்ணீரை தன்னுடைய உடைந்த உள்ளத்தை கடவுளுக்கு இயேசு கிறிஸ்துவின் காயங்களோடு சேர்த்து விண்ணக தந்தைக்கு கையளித்தாள், ஒப்பு கொடுத்தாள், அர்ப்பணித்தாள். அதன் வழியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். வியாகுல அன்னையோடு இணைந்து, கார்மேல் அன்னையோடு இணைந்து, அன்னையின் கண்ணீரோடு இணைந்து இயேசு கிறிஸ்துவின் தூய காயங்களுக்கு, அவரது திருச்சிலுவைக்கு
நமது குடும்பத்தை, நமது ஜெப விண்ணப்பங்களை, நமது உடலின் வியாதிகளை, உள்ளத்தின் காயங்களை ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? பரிசுத்த மாதாவின் துணை தேடி ஜெபிப்போம். மகிமையின் மறைப்பொருள்களில முதலாவது மறைப்பொருள் நாம் தியானிப்போம். இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். கல்லறை பெரிய கல்லினால் அவர்கள் மூடி மறைத்தார்கள். ஆனால் கல்லறையின் வாசல்களை அப்புறப்படுத்தி இறந்தவன் உயிர்த்தெழுந்தார். உன்னுடைய விடுதலைக்கு முன்னோடியாக, உன்னை விடுவிக்க, உன் காயங்களை அப்புறப்படுத்த, பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து, அடிமத்தனங்களிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை தர, ஒரு ஆசீர்வாதம் தர அவன் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த ஆண்டவருக்கு அன்னையின் அற்புத கரங்கள் வழியாக நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். உலகமெங்கும் உள்ள சகல பாவிகளையும், பாவ பழக்க வழக்கங்களில் மூழ்கி தவிக்கின்றவர்கள், இந்த பாவங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையா என்று கவலைப்படுகின்ற அத்தனை பாவிகளையும் பரிசுத்தா கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து வேண்டுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை இழந்தவர்கள், நாத்திக வாதம் கடைபிடிக்கிறவர்கள், பகுத்தறிவு வாதம் உள்ளவர்கள், ஜெபிக்க முடியாதவர்கள், ஆத்மீய வாழ்க்கையில முன்னேற முடியாதவர்கள், அவர்கள் அனைவரையும் ஆத்மீய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி ஜெபத்தில வேரூன்றி நிற்க வரம் வேண்டி அன்னின் அற்புத கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நீண்ட காலங்களாக கண்ணீரோடு ஒரு பாவசங்கீர்த்தனம் முடியாதவர்கள், மனம் மாற்றத்தின் ஆவி ஊற்றப்பட்டு நல்ல பாவ அறிக்கை செய்து கடவுளோடும் மனிதர்களோடும் உறவு உள்ளவர்களாக மாற அவர்களே அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தெய்வீக திருப்பலியில நம்பிக்கை இழந்தவர்கள், திருப்பலியில பக்தியோடு கலந்து கொள்ள முடியாதவர்கள், இப்படிப்பட்டவர்களே கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, மாதாவே, பலிபீடத்தோடு இணைக்கப்பட்டு வாழ, தெய்வீக தூய பலியில் பங்கு சேர்ந்து தூயவர்களாக மாற வரம் வேண்டி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நீண்ட காலமாக உள்ளத்தின் காயங்களோடு, இரகசிய கவலைகளோடு வாழுகின்றவர்கள், அவர்களது உள்ளத்தின் காயங்கள் இயேசுவின் தூய இரத்தத்தினால் கழுவப்பட, ஆண்டவர் சந்நிதியில அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட, மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அவர்களை அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும்
ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜெபமாலை சொல்ல முடியாமல் தவிக்கின்றவர்கள், மாதாவே ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், அப்படிப்பட்ட அனைத்து மக்களையும் பரிசுத்த அடைக்கல அன்னையின் மாசற்ற இதுக்கு அர்ப்பணிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவ நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அம்மாவின் கருவிலை வைத்து உதரத்திலே வைத்து கொலை செய்யப்படுகின்ற பச்சிளம் குழந்தைகளுக்காக, அவர்கள் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அன்னையின் அற்புதகரங்களுக்கு இவர்களை அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எல்லா சிறு குழந்தைகளும் உடல் வளர்ச்சியிலும் ஞானத்திலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாக குழந்தை இயேசுவை போல வளர்ந்து வரம் வேண்டி அவர்களை அன்னையின் அற்புதகரங்களுக்கு ஒப்பு கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். குடும்ப சமாதானம் இழந்த குடும்பங்கள், கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சில கருத்து வேற்றுமைகள், இணைந்து வாழ முடியாத சூழல்கள், அப்படிப்பட்ட குடும்பங்களே அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். திருச்சபையை விட்டு விலகுகின்ற தவறான உறவு முறைகளில, பழக்க வழக்கங்களில, தீவிரவாத செயல்களில ஈடுபடுகின்ற வாலிப சமூகம் திருச்சபையோடு இணைக்கப்பட, குடும்பங்களுக்கு பயனுள்ளவர்களாக மாற, திருச்சபையின் அபிஷேகம் நிறைந்த தலைவர்களாக அவர்கள் வளர்த்தப்பட வரம் வேண்டி வாலிப சமூகத்தை பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கார்மேல் எண்ணெய் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த தெய்வீக ஆராதனையில இந்த நாளில கலந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் வழங்கினார். 10 தொழுநோயாளிகள் குணமடைந்தனர். ஒருவர் மட்டும் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். அது ஒரு சமாரியனாக இருந்தார். சமாரியனை போல கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தாயாக தன்னுடைய தாயை வழங்கினார். இந்த அன்னையை நமக்கு துணையாக, நமக்கு அரணாக வழங்கினார். அன்னை வழியாக, கார்மேல் அன்னை வழியாக கடந்த காலங்களில் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஆகவும் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்தி மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்த பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள்
அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தின உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இருகரங்களும் நற்கருணை ஆண்டவருக்கு நேராக நீட்டி குரல் எழுப்பி வாய் திறந்த எல்லா மக்களும் சேர்ந்து ஸ்துதிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. ஒன்று சேர்ந்து சத்தமாக வாய் திறந்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து முற்றிலுமாக விட்டு கொடுத்து ஸ்துதிப்போமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே நன்றி 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 நன்றி. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு தெய்வமே ஆராதனை ஆராதனை. வாழ்வளிக்கும் Hallelujah.